வணக்கம் மை ஃபெல் ஆஸ்பிரன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டெஸ்ட் வந்துட்டு பொது தமிழில் யூனிட் 7 இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த யூனிட்லேருந்து தான் பார்க்க போகிறோம். அதில் முதல் டாப்பிக்காக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அறநூல்கள் தொடர்பான செய்திகளில் நாலடியார். ஃபஸ்ட்டு நாலடியார் கொடுத்துருப்பாங்க, அதனால் நாலடியார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். யூனிட் 7 ஒன்லைனர் டெஸ்ட் நம்பர் 1. இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்துட்டு ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜிஎஸ்க்கான ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பேஸ் பண்ணி தான் நிறைய வீடியோஸ் வந்து வந்திருக்கும். இதுக்கப்புறம் தமிழுக்கும் வீடியோஸ் வரும், தமிழுக்கும் ரிவிஷன் வீடியோஸும் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த யூனிட் 7 ஸ்பெசிஃபிக்காக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த யூனிட்லேருந்து நமக்கு சாலிடாக 15 கேள்விகள், சாலிட் இல்லை அவங்க ப்ளூ பிரிண்ட்லேயே கொடுத்துட்டாங்க. 15 கேள்விகள் புக்கிலேருந்து கேட்போம். அதாவது அந்த இது 6 to 10 அந்த பேஸில் வந்து கேட்போம்னு வந்து கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அவுட் சைடில் போகிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்மளை வச்சு செய்கிறதுக்கு நிறைய டாபிக் இருக்குது. முக்கியமாக கலைச்சொற்கள், பழமொழிகள், அதுக்கப்புறம் வந்து உவமை தொடர்கள்லாம் வந்துட்டு போன குரூப் 4லலாம் அப்படி ஒரு உவமையெல்லாம் எங்கே இருந்ததுனே தெரியல, அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு வச்சு செய்கிறதுக்கு நிறைய டாபிக்ஸ் வந்துட்டு அங்கே உள்ளே இருக்குது. இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்கூல் புக் பேஸ் தான். ஸ்கூல் புக்கில் கிளியராக நம்ம வந்து படித்து வச்சிட்டோம்னா இந்த 15 கேள்வி நமக்கு வந்துட்டு ஷியோராக நம்ம பாக்கெட்டில் இருக்கும். இந்த 15 கேள்வி மேஜராக வந்து ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஏன்னா புக்கை வந்து ப்ராப்பராக படிக்காமல் ஃபுல்லாக அவுட் சோர்ஸே போயிட்டு இருந்தோம்னா புக்கில் கேள்விகளை மிஸ் பண்ணிடுவோம். இப்போது மெஜாரிட்டியாக எல்லாருமே வந்து அவுட் சோர்ஸுமே படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போ மற்ற சேனல்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து நோட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, சோர்ஸஸ் புக்ஸ் எல்லாமே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம அதை படிக்கவும் ஆரம்பிச்சிருப்போம். என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நம்ம படிக்கிறதுலேருந்து கண்டிப்பாக வந்து அதிலேருந்து கேள்வி வரும். ஏன்னா 1500 பேஜஸ்ஸு, 800-700 பேஜஸ், அதில் வந்துட்டு வேர்ட்ஸ், அத்தனை வேர்ட்ஸ் இருக்குது, கலைச்சொற்கள், அதுக்கெல்லாம் சொல்கிறேன். ஸோ அத்தனையும் படித்து அதுலேருந்து வருமானா நமக்கு வந்துட்டு அது ஒரு $1 million கொஸ்டின் தான். 70% நம்ம நம்பி போகலாம். இப்போது அந்த 1500 வார்த்தைகள், ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1500 கலைச்சொற்கள் படித்த ஒரு ஆஸ்பிரண்ட்டு, எதுவுமே படிக்காத ஒரு ஆஸ்பிரண்ட், அவுட் சோர்ஸே படிக்காத ஒரு ஆஸ்பிரண்ட்டு ஸ்கூல் புக்கை மட்டும் தரவு பண்ணிட்டு போயிருக்காரு. இவங்க 2 பேருக்குமே எக்ஸாம் ஹாலில் வந்துட்டு மனநிலை எப்படி இருக்கும்னா, நம்ம படித்ததுலேருந்து வருமாங்கிறது அவருக்கும் தெரியாது, இவருக்கு என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் அந்த 1500 சொற்கள்லேருந்து வராமல் இது டிஎன்பிஎஸ்சி வேறு ஒரு கொஸ்டினை கேட்டால் அந்த இடத்துல 2 பேருமே ஈக்குவலாக தான் இருப்பாங்க. அந்த நேரத்தில் எப்படி வந்து அதை யோசித்து அந்த கேள்வி வந்து ஆன்சர் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் வந்து அவங்களுக்கு வரப்போகுது. ஸோ 1500 படித்தும் அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ் இல்லாத சூழ்நிலையை தான் டிஎன்பிஎஸ்சி உருவாக்கி வச்சுருக்காங்க. இது வந்து நம்மளை வந்து ஒரு குறை சொல்கிறதுக்கோ இல்லை வந்து அவுட் சோர்ஸ்லாம் படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை, டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. நான் சொன்ன எக்ஸாம்பிளே பாருங்கள், ஒருத்தர் 1500 வேர்டை ஃபுல்லாக உட்காந்து படித்து அத்தனையும் டாப் டு பாட்டம் வந்துட்டு பை ஹார்ட் பண்ணி எப்படியோ ஷார்ட்கட் அதுன்னு வச்சு எல்லாத்தையும் படித்த ஒருத்தரும் எதுவுமே படிக்காத ஒருத்தருக்கும் எக்ஸாமில் வரும்போது அந்த 1500 வேர்டுலேருந்து கேள்வி வராத பட்சத்தில் 2 பேருமே ஈக்குவலாக தான் அந்த நேரத்தில் வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை பேஸ் பண்ணி எப்படி வந்துட்டு அவுட் சோர்ஸில் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ப்ரையாரிட்டி பேசிஸில் டாபிக் ரிலேட்டடாக இருக்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது, அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணோம்னா தான் மற்றதை நம்ம வந்து காம்பன்சேட் பண்ண முடியும். ஏன்னா முன்னெல்லாம் வந்துட்டு தமிழுக்கு பார்த்தீங்கன்னா 90+ வந்துட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. முன்னாடி இருக்க குரூப் 4க்குலாம் பார்த்தீங்கன்னா 2025க்கு முன்னாடி வரைக்குமே வந்துட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக அதோட இது டெம்ப்ளேட் மாறிட்டே இருந்தது. ஃபஸ்ட்டு வந்துட்டு நியூ புக்கு ஓல்டு புக்குன்னு இது பண்ணாங்க. அப்புறம் நியூ புக் ஓல்டு புக்கை தாண்டி நியூ புக்கோட சிறப்பு தமிழ் வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. அப்புறம் நியூ புக்கோட சிறப்பு தமிழ் இல்லாமல் ஓல்டு புக்கில் இருக்கிறதும் சிறப்பு தமிழ், அது ஓல்டு சிறப்பு தமிழ், அதையுமே வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. அப்படி வந்துட்டு அந்த வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடுச்சு. அதனால தான் நம்ம பசங்க வந்துட்டு இதனுடைய வால்யூம் ரொம்ப அதிகமாக இருக்குது, எங்களால் வந்துட்டு படிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது. அது இங்கிலீஷ் வந்தால் குரூப் 2ல் இங்கிலீஷ் இருக்கும், அங்கே வந்துட்டு பழைய சிலபஸ்க்கு வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு போயம்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அதை வந்துட்டு நமக்கு படிக்கிறதுக்கு வந்துட்டு சிரமமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு கம்பேரிசன் பண்ண ஆரம்பித்தாங்க. தமிழுக்கு வந்துட்டு ரொம்ப நிறைய இருக்குது, இங்கிலீஷ்க்கு அப்படி இல்லைன்ட்டு. அதில் நிறைய வந்துட்டு நமக்கு இதில் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஆன்லைனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்கே எந்த யூடியூப் எடுத்தாலும் எல்லா இடத்துலையுமே அந்த ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னாங்க, சிலபஸும் சேஞ்ச் பண்ணாங்க. சேஞ்ச் பண்ணி ஒரு சிம்பிளான ஒரு சிலபஸை கொடுக்குறங்கிற பேரில் ஒரு சிலபஸை கொடுத்தாங்க. அதில் வந்துட்டு ப்ராப்பராக ஒரு எப்படி சொல்கிறது, நமக்கு இதுதான் அப்படிங்கிறது சொல்ல முடியல. ஏன்னா அது வந்துட்டு 25 எக்ஸாம் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் நமக்கு வந்து நம்ம தலையில் சம்பட்டியால் அடித்த மாதிரி ஒரு எக்ஸாமு. நம்ம எல்லாருமே ஒரு கணக்கில் போனோம். ஸோ உதாரணத்துக்கு கலைச்சொற்கள் வந்துட்டு 6th to 12th மிஞ்சி போனால் இது சிறப்பு தமிழ் அதையும் சேர்த்து படிச்சுக்கலானே படிச்சுட்டு போயிருந்தோம். ஆனால் அங்கே கேட்டது அப்படியே வந்துட்டு ஆப்போசிட். எல்லாமே வந்து கவர்மெண்ட் வெப்சைட்டு, கவர்மெண்ட் தனியாக இதுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் தான் இப்போவும் வந்து குரூப் 4 தமிழ் வந்து இருக்குது.
அதில் எந்த அளவுக்கு நம்ம முன்னாடி போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற சூழ்நிலை. ஒரு 60லேருந்து 65, ஒரு 60லேருந்து 65 கேள்விகள் புக்கில் அப்படியே இருக்கிறதும் வரும். புக்கில் இருக்க கான்செப்டை பேஸ் பண்ணி வந்துடும் ஒரு 65 கேள்விகள். மீதி இருக்கிற 35 கேள்விகள் வந்துட்டு தலைகீழ நம்ம நின்று தண்ணி குடித்தாலும் வேலைக்கு ஆகாது. அந்த நேரத்தில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான் ப்ளஸ் லக்கு தான். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்லாம் ரெண்டாவது, லக்கு தான். லக்கு இருந்தால் அந்த 35ல் ஒரு 17, 18 அந்த மாதிரி இழுத்துக்கிட்டு வரும். அந்த ஒரு 85, 83 அந்த ரேஞ்ச் வந்து போகும். இல்லைனா சிரமம் தான். அது வந்து இப்படியே நீடித்தால் எந்த அளவுக்கு வந்துட்டு குரூப் 4 தமிழ் வந்து நமக்கு கை கொடுக்குங்கிறது தெரியல. அதனால தான் நான் வந்து இந்த சேனல் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகலான்னு ஒரு பிளான் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஜிஎஸ் வந்துட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணோம். ஏன்னா ஜிஎஸ்சில் வந்து இப்போ சாலிடாக நமக்கு சிலபஸ் இருக்குது, சிலபஸ்க்கான சோர்ஸ் இருக்குது. அந்த சோர்ஸ்லேருந்து நமக்கு வந்து கேள்விகள் வந்து கண்டிப்பாக வந்துடும். அப்படியே வந்து அவுட் சோர்ஸ் வந்துட்டு குரூப் 4க்கும் ஜிஎஸ்க்கு போனாலுமே அதிகபட்சம் ஒரு கேள்வி ஒரு யூனிட்க்கு வந்து போவாங்க. இப்போ பாலிட்டிக்கு 15 கேள்வியில் 14 கேள்வி நம்ம புக்கில் இருந்து வருது, 13 வருதுன்னு வைங்களேன். இப்போ 13 நமக்கு ஷியோராக நமக்கு வந்துடும், நம்ம பாக்கெட்டில் இருக்குது. ஆனால் தமிழில் வந்துட்டு அப்படி எதையுமே வந்துட்டு உறுதியாக சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் எல்லாருமே இருப்பாங்க. நம்மன் மட்டும் இல்லை, ஆஸ்பிரண்ட் மட்டும் இல்லை, அகாடமிஸ் எல்லாருமே வந்துட்டு இப்போ அந்த சூழ்நிலை தான் இருப்பாங்க. என்னென்னா இப்போ 2025 குரூப் 4 நடந்தது, குரூப் 2 நடந்தது. அந்த கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி இந்தந்த சோர்ஸஸ்லேருந்து கேள்விகள் வந்திருக்கு. அப்போ திரும்ப இந்த சோர்ஸ்லேருந்து கேள்விகள் வரலாம் அப்படிங்கிற ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் அந்த சோர்ஸ் வந்து எடுத்து படிச்சுட்டு இருக்கோம். ஸோ பார்ப்போம் எப்படி வந்துட்டு போகுதுன்னு. ஏன்னா இப்போது ஒரு ஆட்சியுமே மாறி வந்திருக்கு. இந்த ஆட்சியில் எப்படி வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி வந்துட்டு ரன் ஆக போகுதுங்கிறது அதையுமே வந்து பார்க்கலாம். அதனால் என்னோட பர்சனல் அட்வைஸ் என்னென்னா, நமக்கு கையில் இருக்கிற மார்க்ஸ், அதாவது புக்கில் இருக்கிற மார்க்ஸ் வந்து இப்போ வந்து ரெடி ஆகிடுவோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா பாலிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி யூனிட் 6 நம்ம தமிழ்நாடு தொல்லியல் சம்மந்தப்பட்டது ப்ளஸ் நம்ம விடுதலை சம்மந்தப்பட்டது. அதெல்லாம் ஒரு 35 மார்க்கில் நமக்கு வந்து சாலிடாக இருக்கும். அதில் ஒரு 30 ப்ளஸ் போட்டுடலாம். இதில் ஒரு 15 ப்ளஸ், அதை 15, 14 ப்ளஸ் அந்த மாதிரி 13, 14 போட்டோம்னா நமக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். இந்த மார்க்கெல்லாம் நம்ம பூஸ்டப் பண்ணி மேலே கொண்டு வந்துட்டு கடைசியாக அந்த அவுட் சோர்ஸ் பக்கம் போயிட்டு அந்த நேரத்தில் படிப்போம். அதுலேருந்து வந்துச்சுன்னா ஓகே, வரலன்னா நமக்கு தெரியலன்னா யாருக்குமே தெரியாது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து போயிடலாங்கிற ஒரு பிளானில் தான் இப்போ வந்துட்டு தமிழையும் ஆரம்பித்து கொண்டு போகலாம். ஏன்னா இன்னும் 6 மாதம் இருக்குது அவங்க கொடுத்த ஆனுவல் பிளானர் படி. அதுவுமே நமக்கு வந்து இன்னும் தெரியல. 20ஆம் தேதி ஒரு டெக்னிக்கல் எக்ஸாமுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் வந்து பிளானரில் இருக்குது. அது வந்தால்தான் நமக்கு வந்து உறுதி. அதை பேஸ் பண்ணி எல்லா எக்ஸாமும் வந்து கண்டக்ட் ஆகும் அப்படின்னு. அது தள்ளி போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை தொடர்ந்து வர அத்தனை எக்ஸாமே தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம இப்போதைக்கு படிக்க ஆரம்பிப்போம், ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம். அவங்க சொல்லும்போது சொல்லட்டும், நம்ம எக்ஸாம் போய் எழுதிக்கலாம். அந்த ஒரு மைண்ட் செட்டில் எல்லாருமே இருங்க, சரிங்களா? ஸோ நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஏன்னா இது தமிழ் ஆரம்பிக்கும் போது நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் வந்து இப்போவே கிளியர் பண்ணிக்கிட்டா தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, தமிழை வந்து இப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போது ஓப்பனாக சொல்கிறேங்க, நானுமே வந்து நிறைய அகாடமி வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன். அப்போது எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் வந்துட்டு எடுத்து ஒரு நாளைக்கு 10 வேர்ட்ஸ், 15 வேர்ட்ஸ், 20 வேர்ட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம படிக்கலாம். இது எல்லாமே கரெக்டு. அவங்க சொல்கிறதுல வந்துட்டு நான் வந்துட்டு 100% வந்து நானுமே வந்து ஒத்து போகிறேன். ஆனால் எவ்வளோ நாள் படிச்சுட்டே இருக்க முடியும்? படிச்சுட்டே இருக்கிறத தாண்டி அந்த சோர்ஸ்லேருந்து மறுபடியும் கேள்விகள் வந்துச்சுன்னா வெல் அண்ட் குட். நம்ம வந்து கும்பிடு போட்டு வந்து அந்த சோர்ஸை திரும்ப படிச்சுக்கலாம், அடுத்த எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வரலன்னா அந்த ஒரு கேள்விக்குறி இருக்குது இல்லைங்களா? அது எதுக்குமே இப்போதைக்கு நமக்கு விடை இல்லை. அடுத்த பரீட்சை ஏதாவது குரூப் 4 லெவலில் வேறு ஏதாவது ஒரு எக்ஸாம் நடக்கும் இல்லைங்களா? அந்த சிலபஸ் நம்ம குரூப் 4 சிலபஸ் பேஸ் பண்ணி அப்படி நடந்து அந்த எக்ஸாமில் எப்படிலாம் வந்து கேள்விகள் வந்திருக்கு, ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, இல்லை அதே பேட்டர்ன் கண்டினியூ ஆகுதா, அதை நம்ம பார்த்தா தான் அடுத்த குரூப் 4க்கு நமக்கு ஒரு சின்ன கான்ஃபிடென்ட் வரும். அது வரைக்கும் நமக்கு வந்துட்டு ஒரு தண்ணியில் தத்தளிக்கிற அந்த ஒரு போட் மாதிரி தான். இப்படியும் போக முடியாமல் அப்படியும் போக முடியாமல் தான் இருக்கும். முன்னாடி குரூப் 4 அப்படி கிடையாது. தமிழா 100 மார்க்கா 90 மார்க் புக்கில் இருந்தால் அடித்து தூக்கிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்துட்டு இருந்துச்சு. இப்போது அது எல்லாமே சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. ஸோ பார்ப்போம் இது மேற்கொண்டு எப்படி வந்துட்டு இது இந்த லேயர் வந்துட்டு பிரியுது அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ இருக்கிற லேயரை யாராலையும் பிரிக்க முடியல. இதை வந்து எப்படி வந்து கிராஸ் பண்ணி போகிறதுன்னு தெரியல. தமிழ் பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ஸோ பார்க்கலாம், சரிங்களா? ஸோ நம்ம டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா இதுவே வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் பேசிட்டேன். நான் பொதுவாக வந்து சரி எல்லாருக்குமே தெரியும், திரும்ப அதை பேசி வந்துட்டு இது பண்ணக்கூடாதுன்னு நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வீடியோக்குள்ளே போயிடுவேன். இது தமிழுங்கனால பேசியாச்சு. ஓகே, சரி ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் கேள்வி, கடவுள் வாழ்த்து நீங்களாக நாலடியாரில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. கடவுள் வாழ்த்து நீங்களாக, கடவுள் வாழ்த்து இல்லாமல் நாலடியாரில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. இது சிம்பிள் தான், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆன்சர் 400. இப்போ இந்த நாலடியார் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன். 6th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு, 6th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு, 7th நியூ புக்கு. ஓகேங்களா? 7th நியூ புக்கு,
7th நியூ புக்கு. அதுக்கப்புறம் வந்து 12th சிறப்பு தமிழ். 12th சிறப்பு தமிழில் ஒரே ஒரு பாடல் மட்டும் ஒரு 2வது பாடம்னு நினைக்கிறேன். அந்த பாடத்தில் 17 கீழ்கணக்கு நூல்கள் பற்றி சொல்லிட்டு வரும்போது நாலடியார் பற்றி ஒரே ஒரு பாடல் மட்டும் கொடுத்துருப்பாங்க, வேறு எதுவுமே அதில் இருக்காது. அதான் 6th ஓல்டு புக்கு 7th ஓல்டு புக். இது டேர்ம், இது ஃபஸ்ட் டேர்ம், 6th ஃபஸ்ட் டேர்மு, 7th செகண்ட் டேர்ம். இதில் பார்த்தீங்கன்னா பாடல் கொடுத்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், அதுக்கான பொருள் தருகை கொடுத்துருப்பாங்க. பின்னாடி வந்து புக் பேக்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் 12th சிறப்பு தமிழில் ஒரே ஒரு பாடல் வரி, ஒரு 4 வரி அந்த பாடல் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதையுமே சொல்லிடுறேன். இந்த நாலடியார் வந்து ஸ்கூல் புக்ஸில் எங்கே படிக்கணும் அப்படின்னா இதுதான் 6th ஓல்டு புக்கு, 7th நியூ புக்கு, 12th நியூ புக்கில் சிறப்பு தமிழ். சரிங்களா? ஸோ 2வது கேள்வி, இம்மை பயக்குமால் ஈய குறைவென்றால் இவ்வடியின் விளக்கத்தினை கூறுக. இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்மை பயக்குமால் ஈய குறைவென்றால் இந்த வரி வந்துட்டு 12th இதில் இருந்தது, சிறப்பு தமிழில் இருக்கிற ஒரு பாடல். சரிங்களா? அதில் தான் வந்து ஃபஸ்ட் லைனே இதாக வரும், இம்மை பயக்குமால் ஈய குறைவென்றால். இதில் இம்மை பயக்குமால் அப்படின்னா இம்மை பயக்குமால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பிறவிலேயே நமக்கு பயனை தரும். இம்மை பயக்குமால், பயக்குமானா பயன், பயக்குமால் அப்படி வந்துட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த பிறவிலேயே, இப்போ இருக்கிற பிறவிலேயே நமக்கு பயன் வந்து தரும், அதுதான் இம்மை பயக்குமால். அடுத்தது ஈய குறைவென்றால். ஈய குறைவென்றால் அப்படின்னா ஈய குறைவென்றால் இதுக்கு என்ன அர்த்தம்னா பிறருக்கு கொடுத்தாலும் குறையாது. ஈயனா ஈகைன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதுதான் ஈனாலே ஈகை தான். ஈய குறைவென்றால் பிறருக்கு கொடுத்தாலும் குறையாது. பிறருக்கு கொடுத்தாலும் குறையாது, குறைபடாது, எல்லாம் ஒன்று தான். இப்போ என்ன சொல்கிறாங்க, இம்மை பயக்குமால் ஈய குறைவென்றால்னா இந்த பிறவிலேயே பயன் தரக்கூடியது ஒன்று, ஈய குறைவென்றால் பிறருக்கு கொடுத்தாலும் குறையாத ஒன்று. அப்போ அது என்ன அப்படிங்கிறத 4வது வரியில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சரி, 3வது கேள்வி. 3வது கேள்வி இது ஏன் சம்டைம்ஸ் ஒர்க் ஆகலன்னு தெரியல, சாரி. 3வது கேள்வி, ஈகாலுடைய பொருள் தருக. ஈகால்னா ஈயோடைய கால், ஈயின் கால், அதுதான் வந்து ஈகால். 4வது கேள்வி, மிக சிறப்பான அரசனாலும் கவர முடியாது என நாலடியார் கூறும் அடியை கூறுக. மிக சிறப்பான அரசனாலும் கவர முடியாதது அப்படிங்கிறது ஒன்று சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த பாடல் வரி தான் இங்கே வந்து நம்ம சொல்லணும். அது என்ன பாடல் வரினா, இதிலே நம்ம ஹிண்ட் இருக்கு, மிக சிறப்பான, இப்படி தான் அந்த பாடல் வரி ஸ்டார்ட் ஆகும். அது எப்படின்னா மிக்க சிறப்பின் அரசர், மிக்க சிறப்புடைய அரசர் தான் மிக்க சிறப்பின் அரசர். செரின் வவ்வார். இந்த இடத்துல வவ்வார் அப்படின்னா கவர முடியாதுன்னு அர்த்தம், அதான் வவ்வார். ஓகே. 5வது கேள்வி, நாலடியாரை இயற்றியவர்கள் யார்? நாலடியாரை இயற்றியவர்கள் யார்? ஆன்சர், சமண முனிவர்கள். சமண முனிவர்கள் தான் இந்த நாலடியாரை வந்துட்டு இயற்றியிருப்பாங்க. இன்னொன்று, நாலடியாருங்கிறது ஒரு நூல் கிடையாது, அது வந்து ஒரு தொகை நூல். 400 பேர் எழுதின அந்த பாடலை தொகுத்து ஒரு நூலாக வந்து கொடுத்துருப்பாங்க, அதுதான் நாலடியார். அதனால் இது வந்துட்டு சமண முனிவர்கள் நிறைய பேர் எழுதின பாடல்கள் எல்லாம் உள்ளே இருக்கும். ஒரு பாடலும் ஒருத்தர் எழுதியிருப்பாங்க. 6வது கேள்வி, பொருள் தருக நாய்க்கால். நாய்க்காலுக்கு என்ன பொருள்? ஆன்சர், நாயின் கால். நாயின் கால். 7வது, பெருமுத்தரையார்களை பற்றி கூறும் நூல் எது? இது வந்துட்டு ப்ரீவியஸ் இயர்லையுமே கேட்டிருப்பாங்க, குரூப் எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்வி தான் அது. பெருமுத்தரையார்களை பற்றி கூறும் நூல் எதுனா நாலடியார் தான். நாலடியார். 8வது கேள்வி, பிரித்து எழுதுக வாய்த்தீயின். இந்த பிரித்து எழுதுகையெல்லாம் நமக்கு வந்துட்டு போன டைம் வந்து வச்சு செஞ்சுட்டாங்க. சரி, வாய்த்தீயின் இது எப்படி வந்து பிரிக்கலாம்? ஆன்சர், வாய்த்து கூட்டல் ஈயின். வாய்த்து ஈயின். ஸோ இது வந்துட்டு எப்படி வந்துட்டு இது புணர்ச்சியில் எப்படி சேருதுன்னு பார்த்தோம்னா, வாய்த்தீயின், வாய்த்து கூட்டல் ஈயின் வந்து எப்படி வாய்த்தீயின் மாறுதுன்னா, இந்த இத்து இருக்கு, தூ இருக்கு இல்லைங்களா, தூ வந்து எப்படி எழுதுவோம்? இத்து கூட்டல் உ அப்படி எழுதுவோம், அதுதான் வந்துட்டு தூ. கரெக்டா?
அப்போது இந்த நிலைமொழியில் உகரம் வந்துட்டு என்னன்னா உகரம் கெட்டு, உகரம் வந்து இது வருமொழியில் வந்துட்டு உயிர் வரின் உகரம் வந்து கெட்டு போயிடும். கெட்டு இது என்ன ஆகும்னா இத்தா நிற்கும், இந்த உகரம் வந்து கெட்டு போயிடும், ஓடி போயிடும். அப்போது இத்து கூட்டல் ஈயின் அப்படின்னு வந்து போகும். உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். அதாவது இங்கே வந்துட்டு வருமொழியில் ஸ்டார்டிங்கில் ஒரு இது உயிர்மொழி வந்துச்சுன்னா, அதாவது உயிரெழுத்து வந்துச்சுன்னா அதுதான் உயிர் வரின் உக்குரல். உக்குரல்ங்கிறது இந்த ஊ வந்து சொல்லுவாங்க. உக்குரல் மெய் விட்டு ஓடும், இந்த மெய்யை விட்டு ஓடிரும், அதுதான் மெய் விட்டு ஓடும். இதுதான் வந்துட்டு அந்த புணர்ச்சி விதி. அப்போ ஊ கெட்டு வெறும் இத்து மட்டும்தான் இருக்கும். அப்போ வாய் இத்து கூட்டல் ஈங்கும் போது இத்து கூட்டல் ஈ தீயின் வந்து மாறும், அதுதான் வாய்த்தீயின். சரிங்களா? 9வது கேள்வி, திருக்குறளை போன்று முப்பால் பகுப்பை கொண்ட நாலடியாரில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை. இந்த கேள்வியிலே இன்னொரு கேள்வி இருக்குது பார்த்தீங்களா? திருக்குறளை போன்ற முப்பால் பகுப்பை கொண்ட நூல் எதுன்னு கேட்டால் அது நாலடியார். ஓகே, அப்போது அப்படி அந்த முப்பால் பகுப்பை கொண்ட நாலடியாரில் இருக்க அதிகாரங்களோட எண்ணிக்கை பார்த்தோம்னா 40. இப்போ திருக்குறளுக்கு வந்துட்டு 133 அதிகாரங்கள், நாலடியாருக்கு வந்து 40 அதிகாரங்கள். சம்டைம்ஸ் இந்த நம்பர்ஸை கொடுத்து கூட மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டுடலாம், அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. 10வது கேள்வி, நாலடியாரை முப்பாலாக பகுத்தவர் யார்? இப்போ இந்த முப்பால் பகுப்பா இருக்குங்கிறது ஓகே, அப்போ அந்த முப்பாலாக பகுத்தவர் யார்? அந்த என்ன சொல்கிறது, பாடல்கள் எல்லாம் ஒன்றா தொகுத்து ஒருத்தர் வச்சிருப்பாரு. அப்படி தொகுத்து வச்சதை இது வந்து இந்த பாலில் வரும், இது இந்த பாலில் வரும், வந்து பகுத்தவர் யாருன்னா ஆன்சர் தர்மர். தர்மர் அவர்கள் தான் நாலடியாரை வந்து முப்பாலாக பகுத்தவர். 11வது கேள்வி, எதை பொருள் போல வைத்திருந்தாலும் பிறரால் கொல்லப்படாது என நாலடியார் கூறுகிறது? எதை ஒரு பொருள் போலனா இப்போ வந்துட்டு ஒரு ஃபோன் உங்கள்கிட்ட இருக்குன்னா ஃபோன் உங்கள்கிட்ட இருந்து தூக்கிட்டு போயிட முடியும். வேறு எது பணம் இருக்குது, மற்ற ஜுவல்ஸ் எது இருந்தாலும் உங்கள்கிட்ட இருந்து தூக்கிட்டு போயிட முடியும். அது எல்லாமே ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு பொருள். அதே மாதிரி ஒரு பொருளாகவே வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை, ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கும், அதை வந்து வச்சிருந்தால் பிறரால் கொல்லப்படாது, எடுத்துக்கொள்ள முடியாது என நாலடியார் கூறுகிறது. எதை வந்து சொல்லுது? ஆன்சர் கல்வி. கல்வியை தான் வந்துட்டு ஒருத்தர்கிட்ட யாராலையும் எடுக்கவே முடியாது, திருடவும் முடியாது. நம்ம இதில் அசுரன் படத்தில் கடைசியாக ஒரு டைலாக் வரும் இல்லைங்களா? பணம் இருந்தால் எடுத்துக்குவாங்க, நிலம் இருந்தால் பிடிக்குவாங்க, ஆனால் படிப்பு மட்டும் எடுத்துக்கவே முடியாதுங்க. அதுதான் அதே கான்செப்ட் தான். அது எப்போது பாருங்கள், இதெல்லாம் வந்துட்டு 2000 வருஷத்துக்கு அந்த டைம்லேயே வந்து சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கிபியில் தான் வந்துச்சு, அப்போவே சொல்லிட்டாங்க. இப்போ வந்துட்டு இன்னும் நம்ம அதே பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அப்போவே அதுக்கான இது வந்துட்டு அத்தியாவசியத்தை புரிஞ்சு அதை வந்து சொல்லியிருக்காங்க நாலடியாரில். 12வது கேள்வி, பொருள் தருக செய். அதோடைய பொருள் என்னன்னா, செய் அப்படிங்கிறது வயல்னு ஒரு பொருள்படும். செய் அப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு வேலையை செய் அப்படின்னு சொல்கிறதும் வரும், அது வந்து வினை சொல்லு. செய்யுங்கிறது ஒரு வினை. இந்த இடத்துல வந்துட்டு செய்யினா வயல்ங்கிற பொருள் வரும். சரிங்களா? செய்யினா வயல். 13வது கேள்வி, திருக்குறளுக்கு இணையாக நாலடியாரை வைத்து போற்றும் மேற்கோள்களை குறிப்பிடுக. ரொம்ப 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 முக்கியமான மேற்கோள்கள் இது. ஏன்னா இது வந்து திருக்குறளுக்கு இருக்கிறதுலே நமக்கு கிடைச்ச நூல்களே பெஸ்ட்டுன்னா திருக்குறள் தான். அதை தாண்டி ஒரு நூல் எதுக்குமே போக தேவையில்லை. ஏன்னா அதில் சொல்லாததும் இல்லை, இல்லாததும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திருக்குறளுக்கு இணையாக, அப்போது அந்த நூலுக்கு இணையாக இன்னொரு நூலை வச்சு வந்துட்டு அதை பாராட்டியிருக்காங்கன்னா அது வந்து நாலடியார். அப்படி போற்றக்கூடிய மேற்கோள்கள் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 2 மேற்கோள்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், 4ம் 2ம் சொல்லுக்கு இறுதி. 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி. இறுதி இல்லை, உறுதி. நான் தப்பாக சொல்லிட்டேன். சொல்லுக்கு உறுதி. இது ஒரு பாட்டு கூட இருக்குங்க, தமிழில் வந்து ஒரு பாட்டே இருக்குது. ஆளும் வேலும் பல்லு குருதி, 4ம் 2ம் சொல்லு குருதி அப்படின்னு ஒரு பாட்டே இருக்குது. இப்போ ஆளும் வேலும் நம்ம வந்துட்டு அந்த ஆலம்பட்ட வேப்பங்குச்சி வந்து பல்லு குருதி, 4ம் 2ம் வந்து சொல்லுக்கு உறுதி, நம்ம மொழிக்கு வந்து உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது வந்துட்டு பழகு தமிழ் சொல்லருமை. தமிழ் சொல்லருமை. சொல் அருமை. 4-2 எப்படி சொல்கிறாங்க பாருங்க, 4-2 பழகு தமிழ் சொல்லருமை 4-2 அப்படின்னா நாலடியாரும் திருக்குறளும் படிச்சுன்னா நம்ம தமிழோட சொல் அருமை வந்து உனக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்துட்டு
சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 2 மேற்கோள் தான் திருக்குறளுக்கு இணையா. ஏன்னா 4 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4னா அது வந்து நாலடியாரை சொல்லுது. ஏன்னா 4 அடிகள் இருக்கக்கூடியது நாலடியார், 2 அடியில் இருக்கிறது வந்து திருக்குறள். அந்த இடத்துல 4னா நாலடியார், 2ங்கிறது திருக்குறள். அப்போ திருக்குறளுக்கு இணையா நாலடியாரை வைத்து போற்றக்கூடிய மேற்கோள்கள் இந்த 2. நீங்கள் தமிழ் வந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன், நம்மளே வந்து மெய் மறந்துடுவோம். ஏன்னா அவ்வளவு பெருமைக்குரிய ஒரு மொழி வந்து நம்ம தமிழ். நானும் குரூப் 4 ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்ச இதில் வந்துட்டு ஏன்னா ரொம்ப கேப் விட்டு மறுபடியும் வந்து தமிழ் படிக்க ஆரம்பிச்சது இல்லைங்களா. நமக்கு ஏஜுமே வந்துட்டு ஸ்கூலில் படிக்கும்போது அதனுடைய உண்மையான அர்த்தம் நமக்கு தெரியாது. இந்த ஏஜில் அதை நம்ம படிக்கும்போது அதனுடைய மற்ற அர்த்தமும் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் உண்மையிலே எனக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறதுங்க, அது கூஸ்பம் தான். தமிழ் ஒன்று நான் படிக்கும்போதும் அப்படி தான் நான் வந்துட்டு ஃபீல் பண்ணேன். அந்த மாதிரி தான் இருந்தது. அப்படிப்பட்ட மொழி தான் நம்ம தமிழ் மொழியும் கூட. சரிங்களா. அடுத்தது 14வது கேள்வி, பொருள் தருக. சேய்மையோட பொருள் என்ன? சேய்மைனா தொலைவுன்னு அர்த்தம். தொலைவு. சரிங்களா. 15வது கேள்வி, நாலடியார் பாடப்பட்ட பாவகை மற்றும் ஓசை. நாலடியார் பாடப்பட்ட பாவகை என்ன பாவகையில் பாடப்பட்டது மற்றும் அதற்கான ஓசை வந்து என்ன? ஆன்சர், நாலடியாரோடைய பாவகை பார்த்தீங்கன்னா வெண்பா. சரிங்களா, வெண்பா. இப்போ திருக்குறளுமே வெண்பா தான், குரட்பாக்களால் ஆனது தான் வந்துட்டு இது, வெண்பா தான் அது. அதே மாதிரி நாலடியாரும் வெண்பா. அதனுடைய ஓசை பார்த்தீங்கன்னா செப்பலோசை. செப்பலோசை. சரிங்களா. நாலடியாருடைய பாவகை என்ன? வெண்பா. மற்றும் அதனுடைய ஓசை செப்பலோசை. 16வது கேள்வி, விச்சை மற்று அல்ல பிற இவ்வடியின் விளக்கத்தினை கூறுக. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைன். விச்சை மற்று அல்ல பிற என்ன இதுக்கான அர்த்தம்னா, விச்சைனா கல்வி. சரிங்களா, விச்சைனா கல்வி. கல்வியை தவிர, எப்படி? கல்வியை தவிர மற்றவை எல்லாம் செல்வம் அல்ல. கல்விதான் ஒருவனுக்கு மிகச்சிறந்த செல்வம். அதை தவிர்த்து அதாவது விச்சை மற்றுனா மற்றவை எல்லாம் அல்ல பிற, அதெல்லாம் வந்து ஒரு செல்வமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. விச்சை மற்று அல்ல பிறனா கல்வியை தவிர மற்றவை எல்லாம் ஒரு செல்வமே அல்ல. அடுத்தது 17வது கேள்வி, கேடில்லை. இதை எப்படி பிரித்து எழுதலாம்? கேடில்லை, இது ஈஸி தான். கேடு கூட்டல் இல்லை. நம்ம மேலே அங்கே பார்த்தோம் இல்லைங்களா, வாய்த்தீயின் அதே புணர்ச்சி தான் இதுலேயுமே வந்துட்டு இதாகும். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். அப்போது இட்டு கூட்டல் ஈனாகும். அது வந்து டீன் வந்துட்டு புணரும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, அப்படி வந்து புணரும். சரிங்களா. 18வது கேள்வி, நாலடியாரை தொகுத்து அதிகாரம் வகுத்தவர் யார்? இப்போது நாலடியார் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் காலத்தில், அந்த டைமில் வந்துட்டு இவங்க நாலடியார்கள் வந்துட்டு வடக்குலேருந்து நம்ம நாட்டுக்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு மைக்ரேட் ஆகி வந்திருப்பாங்க. அங்கேருந்து இது இங்கே பிழைக்கிறதுக்காக வந்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் வந்து பாண்டியர்கள். அப்படி பாண்டியர்கள் அடைக்கலம் கொடுத்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட அந்த டைமில் வந்து ஒரு 8000 சமண முனிவர்கள் வந்துட்டு பாடல்கள் எழுதுனாங்கிறது ஒரு நியூஸ் இருக்குது, அதாவது ஒரு செய்தி இருக்குது. அது வந்துட்டு நிறைய பேர் அது வந்துட்டு ஒரு புனைக்கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய உண்மைத்தன்மை நமக்கு தெரியல. பட் அது நாலடியாரை பொறுத்த வரைக்கும் 8000 சமண முனிவர்கள் சேர்ந்து ஒரு பாடல்கள் எல்லாம் எழுதுனாங்க. அதில் நமக்கு கிடைச்சது வெறும் 400 தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. அப்படி அந்த ஒரு பாடலையுமே வந்துட்டு தனியாக இருந்த எல்லா பாடலையுமே தொகுத்து அதுக்கு நாலடியார், ஏன்னா எல்லாமே 4 அடியில் தான் இருக்கும், அதனால் அதுக்கு 4 அடின்னு பேர் வச்சு அதில் அதிகாரத்தை வகுத்தவர். இதெல்லாம் ஏன்னா ரேண்டமாக இருக்கும், ஒரு பாடலும் ஒருத்தர் எழுதியிருப்பாங்க. இப்போ ஒரே ஆள், இப்போ திருக்குறள் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஆர்டராக போகும். கல்வினா கல்வி பற்றி ஒரு 10 குறள், நட்பாராய்தல்னா அதை பற்றி ஒரு 10 குறள், அந்த மாதிரி வந்துட்டு கடவுள் வாழ்த்தே பார்த்தீங்கன்னா அது ஒரு 10 குறள், அந்த மாதிரி வந்துட்டு போகும், ஆர்டராக போகும். ஏன்னா ஒரே ஆள் எழுதினார். நாலடியார் அப்படி கிடையாது, நிறைய பேர் வந்து ரேண்டமாக எழுதியிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த டைமில் அவங்களுக்கு அவங்க சிந்தனை ஓட்டத்தில் என்ன இருந்ததோ அதை தான் வந்து எழுதியிருப்பாங்க. அப்போது பாடல்கள் ரேண்டமாக அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கும். அதை தொகுத்து அதிகாரம் வயசு இதெல்லாமே வந்து ஒரே கருத்தை சொல்லுது. அப்போ இதை வந்து இந்த அதிகாரத்தில் வைக்கலாம் அப்படின்னு வந்து அதிகாரத்தை வந்து வகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் பதுமனார் அவர்கள். பதுமனார் தான், பதுமனார் இவர் தான் அந்த பாண்டியர்கள் காலத்தில் எழுதப்பட்ட நாலடியாரை தொகுத்து அதற்கு அதிகாரத்தை வகுத்தவர் பதுமனார். 19வது கேள்வி, பிரித்து எழுதுக நன்கணியார். நம்ம நல்ல நேரமே என்னமோ தெரியல, இந்த பாடல்களில் இருந்த அனைத்துமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் புணர்ச்சி விதி. இது பாருங்க, நன்கு கூட்டல் அணியர். அப்போ இதுலேயும் வந்துட்டு சேம், அதாவது இக்கு கூட்டல் ஊன்னு வரும். ஊ வந்துட்டு இது உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். அதுக்கப்புறம் இக்கு கூட்டல் ஆ கான் வந்துட்டு புணரும். 20வது கேள்வி, ஈக்கால் துணையும் உதவாதார் யார்? ஈக்கால் துணையும் உதவாதார் யார்?
ஆன்சர் நாயின், இது கொஞ்சம் பெருசு தான், நாயின் கால் விரல்கள். இப்போ நாயோட கால் விரல்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து சேர்ந்து தான் இருக்கும், அதை ஒட்டின மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி நாயின் கால் விரல்கள் போல் நம்மோடு நெருக்கமாக இருப்பவர்கள், நம்மோடு நெருக்கமாக இருப்பவர்கள் ஈயின் கால் அளவு கூட உதவ மாட்டார். ஈயின் கால் அளவு கூட உதவ மாட்டார். இதுதான் இதுக்கான பொருள். அதான் இந்த இப்போ டெஸ்ட் வந்து ஒரு 42 கேள்வி நினைக்கிறேன். அதை முடிச்சுட்டு அந்த பாடல் வரிகளையுமே வந்துட்டு நம்ம பார்ப்போம். ஏன்னா அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த பாடல் வரி எப்படி வந்து இருக்குது அப்படின்ட்டு. சரிங்களா? இப்போது இந்த இடத்துல பாருங்கள், ஈக்கால் துணையும் உதவாதார் அப்படின்னா ஈயோட கால் அளவு கூட உதவ மாட்டாங்க. யாருன்னா நாயின் கால் விரல் போல் நம்மோடு நெருக்கமாக இருப்பவர்கள். நாயோட கால் விரல்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அது வந்து சேர்ந்து தான் இருக்கும், அது பிரிக்க முடியாது. அந்த மாதிரி நம்மளோட எப்போவுமே நெருக்கமாக ஒன்றா கூடவே இருக்கிறவங்க கூட ஒரு நேரத்தில் நமக்கு வந்து உதவ முடியாது. அதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஒரு 2 லைன், அடுத்த ஒரு 2 லைன் வந்து வரும். அது பின்னாடியுமே கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். சரிங்களா? 21வது கேள்வி, மம்மர் அப்படின்னா என்ன? 21வது கேள்வி, பொருள் தருக. மம்மர் அப்படின்னா என்ன? மம்மர் அப்படின்னா அறியாமை. இன்னொன்று வந்து மயக்கம். இன்னொரு பொருளும் இருக்குது, துன்பம். இது எல்லாமே பாருங்கள் ஒரே கோடில் இருக்குது. அறியாமைங்கிறதும் துன்பம், மயக்கம் இதெல்லாமே ஒரு நேர்கோட்டில் இருக்குது. மம்மர் அப்படின்னா இந்த அர்த்தம் எல்லாம் வரும், அறியாமை. இந்த பாடலில் நமக்கு சொல்லப்பட்ட பொருள் பார்த்திங்கன்னா அறியாமை. இது வந்து பொதுவான பொருள். மம்மர்னா பொதுவாக மயக்கம்னு வரும், துன்பம், அறியாமை எல்லாமே வரும். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாலடியார் பாடலில் மம்மருங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல என்ன பொருளுக்கு அதை யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா அறியாமை அப்படிங்கிற பொருள் சொல்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? 22வது கேள்வி, 11 கீழ்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் எது? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. 11 கீழ்கணக்கில் இருக்க ஒரே தொகை நூல். தொகை நூல்னா என்ன சொன்னோம்? நம்ம முன்னாடியே சொன்னோம், பல பேர் எழுதின பாடல்களை தொகுக்கப்பட்டு ஒரு நூலாக உருவாக்கப்பட்டது தான் தொகை நூல். அப்படி 11 கீழ்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் வந்துட்டு நாலடியார் தான். சரிங்களா? மறக்கவே கூடாது இதை. நாலடியார் ஒரு தொகை நூல். ஓகே. 23வது கேள்வி, இதுவுமே ஒரு இது பொருள் தருக அறிஞர் பொருள் தான். வைப்புலினா என்ன? வைப்புலினா ஒரு பொருளை இல்லை பல பொருட்களை சேர்த்து வைக்கும் இடம். சேர்த்து வைக்கும் இடம். ஓகேவா? 24வது கேள்வி, வாய்க்காலை போல உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று கூறும் அடியை கூறுக. நம்ம மேலே சொன்னோம் இல்லைங்களா? அதாவது நாய்க்கால் போல இருந்தாலும் ஈக்காலின் அளவு உதவாதார் நட்பெண்ணாம், அவருடைய நட்பு இருந்தும் என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஒன்று சொல்லுவாங்க. வாய்க்காலை போல உதவும் மனிதர்களுமே வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைன் வரும். என்னென்னா, செய் விளைக்கும். செய்யினா நம்ம என்னென்னு பார்த்தோம், வயல்னு பார்த்தோம் இல்லைங்களா? விளைக்கும்னா விளைச்சல். செய்க்கு விளைவிக்கிறதுக்காக வாய்க்கால் வழியாக வந்து நம்ம தண்ணி எடுத்து விடுவோமா? நம்ம தோட்டத்தெல்லாம் வந்துட்டு கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து விடுவோம் மோட்டார் போட்டு. அப்போ வாய்க்காலில் ஓடும். அப்படி வாய்க்காலில் ஓடும் அந்த தண்ணீர் வந்துட்டு அணையார் தொடர்பு. இதுதான் அந்த வரி. வாய்க்காலை போல உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு, இதுதான் அதற்கான வரி. இப்போ இந்த அர்த்தம் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம்னா, ஒரு வயலுக்கு செய்யினா வயல் பார்த்தோம். ஒரு வயலுக்கு விளைச்சலுக்காக நம்ம வாய்க்கால் மூலமாக தண்ணி எடுத்து விடும்போது அந்த தண்ணி வயலுக்கு மட்டும் அந்த ஒரு இது கொடுக்காம வாய்க்கால் வழியாக அந்த வாய்க்கால் எங்கெங்கெல்லாம் போகுதோ அதில் இருக்க எல்லா புல்லுக்குமே வந்து தண்ணி பாய்ச்சிட்டே போதா? அப்போது தூரமாக எங்கேயோ ஒருத்தருக்கு போகிற ஒரு தண்ணி, வேற ஒரு இடத்துக்கு போகிற தண்ணியாக இருந்தாலும் அது போகும் வழியில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு உதவி செஞ்சுட்டு போகுது. அது மாதிரி ஒரு வாய்க்காலை போல் நமக்கு மனிதர்கள் தூரமாக இருந்தாலும் நமக்கு உதவக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். இப்போ வந்துட்டு அந்த கனெக்ஷன் புரியுங்களா? நம்ம கிட்டவே இருந்தாலும் நமக்கு உதவாத மனிதர்களும் உண்டு. அப்படி நட்போடு இருக்கிறதுக்கு பதிலாக நமக்கு தூரமாக இருக்கிற சில மனிதர்கள் நம்ம வாய்க்காலை போல தூரமாக இருக்கிற மனிதர்களும் நமக்கு உதவுவார்கள். அப்படிப்பட்ட நட்பை தான் நம்ம வந்து போற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் தான் அந்த நாலடியார் பாடல். சரிங்களா? 25வது கேள்வி, சேர்த்து எழுதுக. எவன் கூட்டல் ஒருவன் எப்படி எழுதணும்னா, எவன் ஒருவன்
அடுத்தது பொருள் தருக. அணையார். அணையார்னா இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்தோம்ல, அணையார்னா வாய்க்கால் போன்றோர், அதாவது செய்விலைக்கும் வாய்க்கால் போன்றோர் தொடர்பு. செய்விலைக்கும் அந்த வயலுக்கு வாய்க்கால போல மனிதர்கள் இருப்பாங்க, அதான் போன்றோர். அணையார்னா போன்றோர்னு அர்த்தம். சரிங்களா? அணையார்னா போன்றோர். ஓகேவா? அடுத்த கேள்வி 27வது கேள்வி. நாலடியார் இயற்றப்பட்ட காலம். இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா நமக்கு அந்த டைம் லைன் தெரியணும். இப்போ இது கிபிங்கிறது தெரியும், அந்த கிபியில் எந்த வருஷம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்த்தோம்னா இது வந்து சங்கம் மருவிய காலம். சங்ககாலம் வேற, சங்கம் மருவிய காலம் வேற. சங்க காலத்தில் எழுதப்பட்ட பாடல்கள்லாம் வந்துட்டு சங்க பாடல்னு சொல்லுவாங்க. சங்க பாடல்கள் அது வந்துட்டு 14 மேல் கணக்கு நூல். அது எல்லாமே வந்து 14 மேல் கணக்கு நூல். அதான் 8 தொகை 10 பாட்டு, அந்த ரெண்டும், அதில் இருக்க 2 பிரிவு. இது சங்கம் மருவிய காலம். சங்கம் மருவிய காலத்தில் எழுதப்பட்டது எல்லாமே வந்துட்டு 14 கீழ்கணக்கு நூல்கள். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 18 நூல்கள் தான் இருக்கும். அதில் அறநூல்கள் ஒரு 11, மற்ற 7 வந்துட்டு ஒரு 6 வந்துட்டு அகத்திணை, ஒன்று வந்து அகமும் இல்லாமல் புறமும் இல்லாமல் 2 சேர்ந்து இருக்கும். அது வந்துட்டு இது நினைக்கிறேன், களவழி 40 நினைக்கிறேன். அது வந்து அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இது 14 மேல் கணக்கு 14 கீழ்கணக்குக்கான டிஃப்ரென்ஸ். 14 மேல் கணக்கு சங்ககால பாடல்கள், 14 கீழ்கணக்கு பாடல்கள் வந்து சங்க மருவிய காலத்து பாடல்கள். சரிங்களா? 28வது கேள்வி. வைப்புழி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை, இவ்வடியின் விளக்கத்தினை கூறுக. நான் வந்து அந்த வடியவே அப்படியே கொடுத்துட்டேன். அந்த பாடலில் இருக்க அந்த வரியை அப்படியே கொடுத்துட்டேன். ஏன்னா நமக்கு அந்த வரிகள் ரொம்ப முக்கியம். அதுக்கான அர்த்தமும் தெரியணும். வரி மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு அதனுடைய அர்த்தம் தெரியலனா வேஸ்ட்டு. அர்த்தத்தை மட்டும் படிச்சுட்டு அதுக்கு எந்த வார்த்தைகள் சங்க காலத்தில் எப்படி அந்த வார்த்தைகளோட அமைப்பு இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலன்னா அதுவும் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அந்த இருக்க பாடலோட வரி அப்படியே கொடுத்துட்டு அதுக்கான மீனிங், அர்த்தத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்துட்டு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போது இதில் வைப்புழி கோட்படா அப்படின்னா, வைப்புழினா பார்த்தோம் என்னன்னா ஒரு பொருளை சேர்த்து வைக்கப்படும் இடம் அப்படின்னு பார்த்தோம். அது அப்படி பார்க்கும்போது ஒரு பொருளை சேமித்து வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது. கோட்படாதுன்னா பிறரால் கொல்லப்படாது. வைப்புழினா பொருளை சேர்த்து வைக்கும் இடம், கோட்படானா பிறரால் கொல்லப்படாது. அதாவது சிம்பிளாக சொன்னால் வேற இன்னொருத்தவங்க வந்து எடுத்துகிட்டு போக முடியாது, கொல்லப்படாது. வாய்த்தீயிற் கேடில்லை அப்படின்னா, வைப்புழி கேட்படானா நம்ம பொருளாக வச்சிருந்தாலும் நம்மகிட்ட யாரும் எடுத்துகிட்டு போக முடியாது. வாய்த்தீயிற் கேடில்லை அப்படின்னா பிறருக்கு கொடுத்தாலும் குறையாது. கொடுத்தாலும் குறையாது. அதிகாரங்கள் மற்றும் இயல்களின் எண்ணிக்கை மொத்தம் 40 அதிகாரங்கள்னு பார்த்தோம். அதை வந்துட்டு ஸ்பிளிட் அப் எப்படின்னா, முப்பால் வந்து அறம், பொருள், இன்பம், அப்படிதானே? அப்போ அறம்ல வந்துட்டு மொத்தம் 13 அதிகாரங்கள், பொருளில் பார்த்தீங்கன்னா 24 அதிகாரங்கள், இன்பத்தில் பார்த்தீங்கன்னா 3 அதிகாரங்கள், மொத்தம் கூட்டினோம்னா 40 வரும். 40 அதிகாரங்கள். 13 + 24 37, 37 + 3 40. சரிங்களா? இது வந்து அதிகாரங்களோட எண்ணிக்கை, அதிகாரங்களோட பிரிவுன்னு கூட வச்சுக்கலாம். இப்போது இயல்கள் மொத்தம் எத்தனை இயல்கள்னு பார்த்தோம்னா 12 இயல்கள். மொத்தம் 12 இயல்கள் இருக்குது. சரிங்களா? அடுத்தது பொருள் தருக 1. கோட்படா. இதுதான் இப்போதான் நம்ம மேலே பார்த்தோம்னு நினைக்கிறேன். வைப்புழி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை. அப்போ கோட்படானா ஒருவரால் கொல்லப்பட முடியாது, அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அதுதான் வந்து இது ஒருவரால் கொல்லப்படாது. எப்படின்னாலும் சொல்லலாம். புக்கில் கொடுத்துருக்கிறது வந்து இது ஒருவரால் கொல்லப்படாது. பேசிக்காக நமக்கு அதுடைய அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டா வார்த்தைகள் எப்படி வந்தாலும் நம்ம வந்துட்டு ஆன்சர் போட்டுடலாம். என்னன்னா ஒருத்தருக்கு வந்து எடுக்க முடியாது, அதுதான் அதுக்கான கோட்படாதுன்னா இது அர்த்தம். புக்கில் பொருள் தருகையில் கொடுத்துருக்க எக்ஸாக்ட் வேர்டு வந்து இது ஒருவரால் கொல்லப்படாது, அதுதான். சரிங்களா? 33வது கேள்வி பார்க்கலாம். ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே என்று கூறும் அடியை கூறுக. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே என்று கூறும் அடி என்னன்னா, எச்சம் என ஒருவன் எவன் ஒருவன். இது வந்துட்டு எவன் ஒருவன். எச்சம் எவன் ஒருவன் எவன் ஒருவன் மக்கட்கு
மக்கட்கு செய்வன. எச்சம் எவன் ஒருவன் மக்கட்கு செய்வன. மக்கள்னா குழந்தைகள் அர்த்தம். மக்கள்னா குழந்தைகள் அர்த்தம். சரிங்களா? எச்சம் அப்படின்னா செல்வம். அது பின்னாடியும் கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். எச்சம் எவன் ஒருவன் மக்கட்கு செய்வன. இந்த லைன் இங்கே போடுங்க, சரியா வரும். விச்சைமற்று அல்ல பிற. கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்களா? எச்சம் எவன் ஒருவன் மக்கட்கு செய்வன. ஒருவன் தன் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய, செய்வன சேர்த்து வைக்க வேண்டியது செல்வம். சாதாரண செல்வம் இல்லை, கல்விதான். விச்சைமற்று அல்ல பிற. கல்வியை தவிர வேற எந்த செல்வமும் தன் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எச்சம் எவன் ஒருவன் மக்கட்கு செய்வன, விச்சைமற்று அல்ல பிற. 34வது கேள்வி, பொருள் தருக. வவ்வார் அப்படின்னா கவர முடியாதுன்னு அர்த்தம். எல்லாமே ஒரே மீனிங் தான். வவ்வார் அப்படின்னா கவர முடியாது. இது எந்த லைனில் வரும்னா, மிக்க சிறப்பின், நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா, மிக்க சிறப்பின் அரசு, மிக்க சிறப்பின் அரசின் செரின் வவ்வார்னு வரும். செரின் வவ்வார். அப்போ வவ்வார்னா அரசரால் கூட கவர முடியாது அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லக்கூடியதான் இந்த வார்த்தை. அடுத்தது 35வது கேள்வி, கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து இவ்வடியின் விளக்கத்தினை கூறுக. நம்ம இந்த மம்மர் பார்த்தோம். மம்மர்னா அறியாமை. இந்த இடத்துல என்ன பொருள்னா அறியாமை. சரிங்களா? அப்போ அந்த அறியாமையை அறுக்கும் மருந்து வந்துட்டு கல்வி அப்படின்னு சொல்றாங்க. இந்த அறியாமை நம்ம எழுதவே வேண்டாம், அப்படியே உங்களுக்கு சொல்லிட்டு பாருங்க. இந்த அறியாமையை அறுக்கும் மருந்து வந்து கல்வி இப்படின்னு தான் சொல்றாங்க. இது அந்த கண்டினியூஷனோட பார்த்தோம்னா எப்படின்னா, இந்த லைன் பார்த்தோம்ல, எம்மை உலகத்தும் யாம் காணேம் எம்மை உலகத்தும் யாம் காணேம். இன்னொரு லைன் வரும், அது ஒரே நிமிஷம் நான் மேலே போய் பார்த்துக்கிறேன், மறந்துட்டேன். இங்கே எம்மை உலகத்தும் யாம் காணேம், கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து. அது கண்டினியூஷன் தான் வரும்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் நான் யோசிச்சுக்கிறேன். கரெக்டு. ஏன்னா கடைசி நாலடியார் வந்து கடைசி இது பார்த்தீங்கன்னா 3 சீர் தான் இருக்கும். இப்போ கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து 4 இருக்குங்களா, நான் சேர்த்து கொடுத்துருக்கேன். அது எப்படின்னா, எம்மை உலகத்தும் யாம் காணோம் கல்வி போல். இப்போ வந்து கம்ப்ளீட் ஆகுதுங்க நமக்கு. இந்த உலகத்தில், அதாவது எந்த உலகத்திலும் நான் கண்டதில்லை கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து. அதாவது ஒரு கல்வி தான் அறியாமையை போக்கக்கூடிய மருந்து அப்படிங்கிறது வேற எந்த உலகத்துலையும் நான் வந்து பார்க்கல, இங்கே தான் வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய பாடல் தான் இந்த பாடல். சரிங்களா? எம்மை உலகத்தும் யாம் காணேம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து. இது கொஞ்சம் அந்த பாடலோடு சேர்த்து, அந்த ஒரு சுதியோடு சேர்த்து படித்தோம்னா நமக்கு மனப்பாடம் ஆகிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது 36வது கேள்வி, நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? நாலடியார் வந்து இங்கிலீஷில் யார் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்சர் G.U. போப் அவர்கள். G.U. போப் அவர் வந்து நாலடியார் வந்து இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அடுத்தது 37வது கேள்வி, பொருள் தருக. விச்சைக்கூட பொருள் வந்து பார்த்துட்டோம், கல்வி. 38வது கேள்வி, தம்மை விளக்குமால் தாமுலரா கேடின்றால் இவ்வடியின் விளக்கத்தினை கூறுக. ஸோ இதெல்லாம் இந்த லைன் வந்து இப்போ இங்கே மேலே பார்த்தோம் இல்லைங்களா, எம்மை உலகத்தும் யாம் காணேம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து, அந்த வரிக்கு ஒரு வரி மேலே வரும் இந்த தம்மை விளக்குமால் தாமுலரா கேடின்றாளுங்கிறது. இது வந்துட்டு 12th ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய ஒரு பாடல். நீங்கள் அதை நான் இந்த டெஸ்ட்டை முடிச்சுட்டு அந்த PDF எடுத்து காட்டுறேன், நீங்கள் அதையுமே பாருங்கள். ஏன்னா அதில் ஒரு 4 லைன் தான் இருக்கும், ஆனால் ரொம்ப முக்கியமான லைன், கல்வியை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம மிஸ் பண்ண வேண்டாம்னு அதையுமே எடுத்து வந்திருக்கேன். சரிங்களா? இப்போது தம்மை விளக்குமால் அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? ஏன்னா ரெண்டாக தான் இதுக்கு ஒரு மீனிங், இதுக்கு ஒரு மீனிங், அப்படி தான் நம்ம பார்க்கணும். தம்மை விளக்குமால் அப்படின்னா, தம்மைனா இந்த இடத்துல நம்மங்கிறவங்க ஒரு கற்றவர்னு வச்சுக்கலாம், ஒரு படித்தவங்க அப்படி. அப்போ தம்மைனா தன்னை, கல்வி கற்றவரை, தன்னை. விளக்குமால்னா புகழ் பெற செய்யும், அதுதான் தம்மை விளக்குமால். தம்மை விளக்குமால் தாம் உலரா கேடின்றால் அப்படின்னா, தாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும், தாம் உலரா, இதை வந்து சூப்பராக வந்து பிரிப்பாங்க. எப்படின்னா, தாம் வந்துட்டு தாம்னா நம்ம, ஓகேங்களா? தாம் உலர்னா உயிர்னு அர்த்தம். உலர்னா உயிர். தம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் கேடின்றால்னா அழியாமல் இருக்கும்.
கேடுன்றால்னா கேடுன்னா அழியாமல், கேடென்றால் அழியாமல் இருக்கக்கூடியது தான் இந்த கல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒருத்தர் படித்த படிப்பு அவர் இருக்கிற வரைக்கும் அவங்க கூட தான் இருக்கும். அவங்க வந்துட்டு அந்த இது வந்துட்டு இந்த உலகத்தை விட்டு போனால் மட்டுமே அந்த கல்வி வேறு யாருக்கும் வந்து பயன்படாது, வேறு யாருக்கும் போகாது. அதுதான் தாம் உளரா கேடென்றால், நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம படித்த படிப்பு வந்து நமக்கு கை கொடுக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுதான் இந்த வார்த்தை. தம்மை விளக்குமால் நமக்கு புகழும் கொடுக்கும், அதே போல் தாம் உளரா கேடென்றால் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்துட்டு அழியாமல் நம்ம கூடவே இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இப்போது அந்த 4 லைன் வந்துட்டு ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம். ஒரு நிமிஷம் நான் மேலே கொண்டு போய் காட்டுறேன், ஏன்னா அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் அப்படியே அந்த வந்து 4 லைன் சேர்த்து சொல்லும்போது உங்களுக்கு அந்த கண்டினியூஷன் புரியும். இம்மை பயக்குமால் ஈய குறைவென்றால், இது முதல் வரி. இம்மை பயக்குமால், இந்த பிறவிலேயே நமக்கு பயன் கொடுக்கும். ஈய குறைவென்றால், பிறருக்கு கொடுத்தாலும் அது குறையாது. தம்மை விளக்குமால், நமக்கும் அது வந்து புகழ் தரும். தாம் உளரா கேடென்றால், நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்துட்டு அழிவில்லாமல் நம்ம கூடவே இருக்கும். எம்மை உலகத்தும் யாம் காணேம், கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து. எந்த உலகத்துலேயும் நான் இப்படி ஒரு இது வந்து விஷயத்தை பார்த்ததில்லை, ஒரு அறியாமையை வந்துட்டு அறுக்கக்கூடிய மருந்தா கல்வி இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லக்கூடிய பாடல் தான் இந்த நாலடியார் பாடல். சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். 39வது கேள்வி, பொருள் தருக வாய்த்தீயின். வாய்த்தீயின் அப்படின்னா நமக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, பிறருக்கு கொடுக்கறது. அப்போ வாய்க்கும்படி, புக்கில் இருக்க அந்த எக்ஸாக்ட் வார்த்தையை பார்த்தோம்னா வாய்க்கும்படி, வாய்க்கும்படி கொடுத்தல், கொடுத்தல், வாய்க்கும்படி கொடுத்தல். சரிங்களா? வாய்த்து ஈயின், அதை நமக்கு வந்து கலோக்கியலாக நமக்கு புரிதலுக்கு எப்படி சொல்லலாம்னா, இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தாலும் நம்மக்கிட்ட வந்து கல்வி வந்து குறையாது. இப்போ நீங்கள் ஒரு மேக்ஸோ இல்லை ஒரு இலக்கணம் சம்மந்தப்பட்டதோ ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னா, அது சொல்லிக் கொடுத்ததுனால இப்போ வந்து உங்ககிட்ட இருந்து அது வந்து கம்மியாக போயிடாதுல்ல. இப்போ காசு கொடுக்குறோன்னா நம்மக்கிட்ட 10 ரூபா இருக்குது, ஒருத்தர் 5 ரூபா கொடுக்குறோம்னா மீதி நம்மகிட்ட 5 ரூபா தான் இருக்கும். 5 ரூபா நம்ம கையை விட்டு போயிடும். ஆனால் கல்வி அறிவு அப்படிங்கிறது அப்படி கிடையாது. நம்ம இன்னொருத்தருக்கு சொல்லும்போது நமக்கு அது பன்மடங்கு இன்னும் வந்து அதிகரிக்க தான் செய்யுமே தவிர நம்ம விட்டு விலகி போகாது. அதுதான் வாய்த்தீயின். இன்னொருத்தருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் அது நம்ம விட்டு போகாது. அதுதான் வாய்த்தீயினுடைய அர்த்தம். 40வது கேள்வி, நாலடியாரின் சிறப்பு பெயர்களை கூறுக. ஒரு 2 பேர் இருக்குங்க. இந்த 2 பேர் வந்து ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒன்று ஈஸி, நாலடி 400. பேர்லேயே வந்து நமக்கு காரணம் வந்தது, பெயர் காரணம் வந்தது, நாலடி 400. ஏன்னா 400 பாடல்களை 4 அடிகளால் கொண்டதால், அடிகளால் கொண்டதால் இது வந்து 4 அடி 400. 400 பாடல்கள் 4 அடியாக தான் இருக்கும். அதனால் அதுக்கு பேர் 4 அடி 400. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேளாண் வேதம். வேளாண் வேதம், வேளாண் வேதம்னா இது பெயர் காரணம் எப்படி வரும்னா, வேதம்னா வந்து நமக்கு ஒரு புனிதமான நூல் அப்படி அர்த்தம். ஒரு புனிதத்துக்கு அந்த புனிதத்துக்கு கிட்ட கொண்டு போகிறது. வேளாண்ங்கிறது இந்த இடத்துல வந்து நமக்கு வந்துட்டு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு இது. இப்போ வேளாண்னா, வேளாண் சமூகம்னா, வேளாண்ங்கிறது நம்ம வேளாண்மை சமூகம் ப்ளஸ் வந்து காமன் பீப்புள். அந்த டைமில் வந்துட்டு வேளாண்மை யார் செஞ்சுருப்பாங்க, காமனான ஆட்கள் தான் செஞ்சுருப்பாங்க. ராஜாக்கள் அந்த மாதிரி வந்து செஞ்சுருக்க மாட்டாங்க. அப்படி அந்த வேளாண்மை சமூகத்திற்கு உண்டான அறநெறிகள், அவங்களுக்கான ஒழுக்கம், நிலையாண்மை, முக்கியமாக நாலடியாரில் பார்த்தீங்கன்னா நிலையாண்மை பற்றின ஒரு குறிப்புமே வந்து சொல்லியிருப்பாங்க, அந்த கருத்து வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால நார்மலாக இருக்க குடிமக்கள்னு வச்சுக்கலாம். குடிமக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறநெறியோ ஒழுக்கமோ ஒழுக்க நெறியோ அல்லது வந்துட்டு நிலையாண்மை கருத்தோ அதை பேஸ் பண்ணி வர பேர் தான் வந்து வேளாண் வேதம். சரிங்களா? அடுத்தது 41வது கேள்வி, பொருள் தருக. 42ம் பொருள் தருக. ஸோ இதோட வந்துட்டு இந்த டெஸ்ட் வந்து முடியுது. சரிங்களா? எச்சம் அப்படின்னா அதுக்கான மீனிங் வந்து செல்வம். நம்ம மேலே பார்த்தோம், எச்சம் எவன் ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சைமற்று மல்ல பிற. எண்ணாம், எண்ணாம்னா என்ன பயன், என்ன பயன், என்ன பயன். இதுதான் வந்து ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு நாலடியார் வந்துட்டு ஓரளவுக்கு இல்லை, ஒரு 90% வந்துட்டு இதில் இருக்கிற பாயிண்ட்ஸை தாண்டி வெளியில் கேள்விகள் வராது. அதை மீறி கேள்விகள் வரும் பட்சத்தில் என்ன வரும்னா அந்த மேற்கோள்கள், இல்லைன்னா மேற்கோள்கள் நாலடியார் வந்து அவ்வளோதான். நாலடியாரோட பாடல் வரிகள் நம்ம இங்கே வந்துட்டு நமக்கு புக்கில் கொடுத்தது ஒரு 3 பாடல் தான். ஒன்று வந்துட்டு நட்பின் சிறப்பை பற்றி சொல்லியிருப்பாங்க. அது வந்து 6th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இருக்குது. 7th ஸ்டாண்டர்டும் 12th சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய 2 பாடலுமே பார்த்தீங்கன்னா கல்வியை பற்றி சொல்லியிருப்பாங்க. பெரும்பாலும் நாலடியாரில் கல்வியை பற்றின அந்த கல்வியை பெருமையாக சொல்லக்கூடிய வரிகள் நிறைய இருக்கும். அந்த கல்வி கரையில் கற்பவர் நாள்ஸில் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை வந்துட்டு ப்ரீவியஸ் இயர்லேயும் கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி பாடல் வரிகள் தான் நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
அதை நம்ம ப்ரீவியஸ் இயர் நாலடியாரில் என்னென்ன கேள்விகள்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்கிறது அந்த ஒரு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதை தனியாக பார்த்தோம்னா முடிஞ்சது. இது ஒரு வீடியோ, அது ஒரு வீடியோ, ரெண்டும் பார்த்தோம்னா நாலடியார்லேருந்து நமக்கு ஒரு கேள்வி கூட பிசுறு தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் நாலடியாரை பொறுத்த வரைக்கும். ஸோ இதே பேட்டர்னில் அடுத்தது வந்துட்டு நான்மணி கடிகை, திருக்குறளுக்கு வந்து 20 அதிகாரம் அது தனியாக பார்க்கணும். நான்மணி கடிகை, இன்னா 40, இனிவை 40, அந்த மாதிரி. இனிவை 40 நம்ம இதில் இல்லை, சிலபஸில் இல்லை. மற்றது இந்த இது திரிகடிகம், ஏலாதி, இதெல்லாமே வந்து அறநூல்கள் தானே. அதை வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுது, ப்ளஸ் அதை தாண்டி ஸ்கூல் புக்கை தாண்டி நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அதையுமே வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த டாப்பிக்கில் நமக்கு கேட்கக்கூடியது வந்து வெறும் 15 கேள்வி தான். அந்த யூனிட் 7 மொத்தமாக அதில் வந்துட்டு அறநூல்கள் பற்றி கேட்கணும், அதுக்கப்புறம் வந்து தமிழ் அறிஞர்கள் பற்றி கேட்கணும், அந்த தமிழ் அறிஞர்களுக்கு அவங்க தமிழ் தொண்டு பற்றினது எல்லாமே கேட்கணும். அதோட திருக்குறளும் இருக்குது. ஸோ கொஞ்சம் பெருசான ஏரியா. ஆனால் மார்க் வந்து அந்த கேள்விகள் வந்து 15 கேள்வியோடு வந்து சுருக்கிட்டாங்க. அதனால் நமக்கு எது முக்கியமோ அதை மட்டும் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். ஒரே நிமிஷம் உங்களுக்கு அந்த இது வந்து காட்டுறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த பாடல்களை காட்டுறேங்க. ஒரே நிமிஷம் காட்டுறேன். ஓகே, இங்கே கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். இது வந்துட்டு 6th ஸ்டாண்டர்டு இயல் 2 ஃபஸ்ட்டு டேர்மில் இயல் 2 இந்த நாலடியார் பாடல் தான் நம்ம பார்த்தோம். நாய்க்கால் சிறு விரல் போல் நன்கனியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம். அப்படி உதவாதவர்கள் நட்பு இருந்து என்ன பயன்? செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும். செய்தானும்னா தொலைவில் இருந்தாலும் அவங்ககிட்ட போய் நம்ம சேர்ந்துக்கணும். செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. அதாவது செய்விலைக்கும் வாய்க்கால் போல் வந்துட்டு நமக்கு உதவி ஒருத்தங்க செய்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ தொலைவில் இருந்தால், செய்யினா தொலைவுன்னு பார்த்தோம், எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் நம்ம சென்று கொள்ளல் வேண்டும். அந்த உதவியை வாங்கிக்கணும், அவங்கள நம்ம கூட வச்சுக்கணும். அதுதான் வந்து இந்த பாடலில் வந்துட்டு சொல்லக்கூடிய கருத்து. சரிங்களா? அடுத்தது வந்துட்டு 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக், 7th ஸ்டாண்டர்ட் நியூ புக். இது வந்து அழியா செல்வம் கொடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த பாடல் பாருங்க. வைப்புழி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறின் வவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்று அல்ல பிற. இதுதான் வந்து இந்த பாடல். இதில் வந்து கல்வியை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது கல்வி ஒருத்தர் கையில் கல்வியை மைண்டில் வச்சுட்டு இந்த பாடலை படித்து பாருங்களேன். வைப்புழி கோட்படா நமக்கு பொருளாக வச்சுருந்தாலும் நமக்கு அது வந்து தீங்கு இல்லை, யாரும் அதை பிடுங்கிட்டு போக முடியாது. வாய்த்தீயிற் கேடில்லை, இன்னொருத்தருக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாலும் அது நமக்கு இருந்து போகாது. மிக்க சிறப்பின் அரசர் செறின் வவ்வார், ஒரு அரசனாகவே இருந்தாலும் மிகச்சிறந்த அரசனாக இருந்தாலும் ஒருத்தருடைய கல்வியை அவனால் வாங்க முடியாது. எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன, ஒரு செல்வம் அப்படின்னு வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா விச்சை மற்று அல்ல பிற, கல்வியை தவிர வேறொன்று இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் தான் இந்த பாடல். அடுத்தது இதில் இருக்கு பாருங்க. இது வந்துட்டு 12th ஸ்டாண்டர்டில் சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய பாடல். இம்மை பயக்குமால் ஈய குறைவென்றால் தம்மை விளக்குமால் தாம் உலரா கேடென்றால் எம்மை உலகத்தும் யாம் காணேம் கல்வி போல் மம்மரருக்கும் மருந்து நாலடியார். ஸோ இந்த 3 பாடல் தான் நமக்கு இப்போதைக்கு புக்கில் இருக்குது. இதை தாண்டி சில பாடல் வரிகள் நமக்கு ரிப்பீட்டடாக ப்ரீவியஸ் இயர்லையுமே கேட்டிருப்பாங்க. சரிங்களா? அதை வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த கேள்விலாம் கேட்டிருக்காங்க அதை தனியாக ஒரு ஃபைலாக வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ நமக்கு முடியுது. ஸோ அடுத்தது 1 by 1 நமக்கு தமிழ் ஜிஎஸ்னு மாறி மாறி வரும். நானுமே உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு சிம்பிளாக எப்படி வந்துட்டு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய சப்போர்ட்டும் தேவை. அதை பேஸ் பண்ணி நான் மேற்கொண்டு போகிறதுக்கும் எனக்கு இன்னும் கொஞ்சம் அது வந்து உத்வேகத்தையும் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.